மறைமுகமாக வந்து திமுக சப்போர்ட் பண்ணலை, ஆதரவு தெரிவிக்கல, நேர்முகமாகவே பண்ணுறாங்க. ஏன்னா 2013 ஏற்கனவே வந்து 24 கிலோ இந்த போதைப் பொருளால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. இன்றைக்கி 3400 கிலோ வரைக்கும் வளர்ந்துருக்கிறாருன்னா அதுக்கு வந்து அரசாங்கம், பொலிட்டிக்கல், போலீஸ் சப்போர்ட் இல்லாமல் இது நடக்காது. ஆனால் அதே அமீர் வந்து என்ன செஞ்சார்னா, ஒரு சினிமா ஒரு நிகழ்ச்சியில் ஜாஃபர் சாதிக்கு வந்து என்னுடைய சூரத்து உறவினர்னே அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி ஏன் இந்த தடுமாற்றம் அமீர்கிட்டன்னு எனக்கு தெரியல. ஒரு மனிதன் வந்து ஒரு குற்றவாளியாக அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதல்ல. முழுக்க டெய்லி கொள்ளைக்கு காரணமே இருக்கிறது காரணம் இந்த போதை, கஞ்சா. சரளமாக எங்கே வேணாலும் பெட்டி கடையில் கூட வாங்கலாம். தென் தமிழ்நாடு போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் பஞ்சமே இல்லை. இந்த காசி மதுராலெல்லாம் போனீங்கன்னா வாங்கு பால், இந்த பஞ்சா இழுப்பாங்கள்ல சிமிலி, அதெல்லாம் அங்கே அசால்ட்டாக கிடைக்கும். ஏன்னா இந்த அகோரிகள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தமிழ்நாடும் அகோரிகள் மாநிலமாக மாறுது. பணம் எங்கே கிடைக்கிறதுனால எல்லா இடத்துலையும் கை வைப்பாங்க. G2 எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு பணம் எங்கே கிடைக்குதோ அங்கே எல்லா இடத்துலையும் கை வைப்போம். இவங்களுக்கு தான் கட்டிங் தான். அவங்க போய் கஞ்சா விற்றாங்கன்னு நான் சொல்லலை, அவங்க போய் ஹெராயின் விற்றாங்கன்னு நான் சொல்லலை. விற்கிறவனுக்கும் துணையாக இருந்தாங்க. அவன் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும். சினிமா துறையில் இருக்கிறவனுக்கு பூரா சப்போர்ட்டு. சினிமா படம் எடுக்கிறதுல அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. தென் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா கொலைக்கும் காரணம் என்ன? ஒரு வெறித்தனமாக போய் சொல்கிறானே, என்னுடைய மாவட்ட செயலாளர் வெட்டி கொள்றாங்க மதுரையில். முத்துக்குமார் என்னோட அருமையான தம்பி, கொண்டவனை கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன். எல்லாம் ஒன்றா இருந்தவங்க கொலை பண்ணிடுறான். விசாரிக்கிறப்ப அவன் சொன்ன விஷயம் அதிர்ச்சிகரமான விஷயம். நான் போதையில் என்ன செய்யணும்னு தெரியாமல் செஞ்சுட்டேன். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திருமாறஞ்சி அவர்கள். வணக்கம். வணக்கம் விஷால், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஸோ கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய விஷயம் தான் பேசப்பட்டு வருது. அவர் தலைமறைவாகவும் இருக்காரு. அவரோட தலைமறைவுக்கு மறைமுகமாக திமுக அரசு வந்து ஆதரவு தெரிவிக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாறஞ்சி பேசுகிறேன். நீங்கள் விஷால் வந்து மறைமுகமாக வந்து திமுக சப்போர்ட் பண்ணலை, ஆதரவு தெரிவிக்கல, நேர்முகமாகவே பண்ணுறாங்க. ஏன்னா 2013 ஏற்கனவே வந்து 24 கிலோ இந்த போதைப் பொருளால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. இன்றைக்கி 3400 கிலோ வரைக்கும் வளர்ந்துருக்கிறாருன்னா அதுக்கு வந்து அரசாங்கம், பொலிட்டிக்கல், போலீஸ் சப்போர்ட் இல்லாமல் இது நடக்காது. இந்த பொறுப்பு முழுக்க போலீஸ் மந்திரியாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலினை தான் இது சேரும். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு பெரிய ட்ரக் மாஃபியா, அவங்களுக்கு பின்னால் ஏகப்பட்ட குற்றவாளிகள் இருக்காங்க. அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நிறையா பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமீர் ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் வந்து புரட்சிகர பேச்சாளர், அவர் வந்து சமூக நீதி பேச்சாளர்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு மதுவுக்கு எதிரானவன், விபச்சாரத்துக்கு எதிரானவன்லாம் அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதே அமீர் வந்து என்ன செஞ்சார்னா, ஒரு சினிமா ஒரு நிகழ்ச்சியில் ஜாஃபர் சாதிக்கு வந்து என்னுடைய சூரத்து உறவினர்னே அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி ஏன் இந்த தடுமாற்றம் அமீர்கிட்டன்னு எனக்கு தெரியல. ஒரு மனிதன் வந்து ஒரு குற்றவாளியாக அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதல்ல. முழுக்க இதை விசாரணை வளையத்துக்குள்ளே அமீரை கொண்டு வரணும், வெற்றிமாறனை கொண்டு வரணும். இது போன்ற அவங்களோட நெருங்கிய வட்டங்களுக்கு இது தெரியாமல் நடக்காது. ஏன்னா அவர் டிஜிபிகிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறாரு, ஸ்டாலின்கிட்ட நெருக்கமாக இருந்திருக்கிறாரு, அதே விட உதயநிதி ஸ்டாலின்கிட்ட அவர் நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. எல்லா துறையிலும் இவர் வந்து கால் ஊண்டி இருக்கிறார். சினிமாவாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இந்த ஐடி கம்பெனியிலேருந்து எல்லாத்துலேயும் இவர் வந்து கால் பதிச்சிருக்காருன்னா இவர் வந்து சாதாரண ஒரு ஆள் இல்லை. இவர் அமீர் சொல்கிறாரு, எங்களுடைய மார்க்கமே வந்து விபச்சாரத்திற்கும் போதைக்கும் வட்டி தொழிலுக்கும் எதிரானவர் சொல்கிறாரு. அப்போ ஜாஃபர் சாதிக்கு அதே சமூக மதத்திலிருந்து வந்தவர் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை, குண்டு வைப்பவன் முஸ்லாமியர் இல்லை, ஆனால் குண்டு வைப்பவன் எல்லா பேருமே இஸ்லாமியர் இல்லை. ஆனால் குண்டை வைக்கிறவன் இஸ்லாமியராக இருக்கலாம். கடத்தல்காரன் எல்லாருமே இஸ்லாமியர் இல்லை, ஆனால் கடத்தல் பண்ணுறவன் இஸ்லாமியராக இருக்கலாம். வந்து ஒரு பொது வழியில் ஒரு மக்களை சீறு உழைக்கின்ற வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் போதை வஸ்துக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடம் இந்த சென்னை. இந்த சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த
ஒரு பெரியாரிஸ்ட் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம், அது பேரெல்லாம் எனக்கு தெரியல. ஆர்எஸ்எஸ்காரங்க கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லி பேசு, ஆர்எஸ்எஸ்காரங்க கஞ்சா விற்கிறாங்கன்னு பேசின பிள்ளை இன்றைக்கி எங்கே போச்சுன்னு தெரியல. இன்றைக்கி திமுகவை சேர்ந்தவர்கள் கஞ்சா விற்றார்கள்னு சொல்லி சென்னையில் ஏகப்பட்ட இளைஞரணி பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்றுக்கு மதுரையில் பெரிய 84 கிலோ போதைப் பொருள் சிக்கியிருக்கு. இப்போ தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பயம் இல்லாமல் ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்கு. இந்தியாவிலேருந்து எல்லா புலனாய்வுத்துறையும் இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட ஒரு மதுரைக்கு ஒரு போதைப் பொருள் கடத்தப்படுதுன்னா அப்போ இங்கே இருக்க உளவுத்துறை என்ன செய்யுது? தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை மொத்தமாக டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த உளவுத்துறை இருக்க டிஐஜியை கூட்டிகிட்டு ஒரு ஃப்ரான்ஸுக்கு சுற்றுலா போகிறாரு இந்த நாட்டினுடைய முதல்வர். காவல்துறை பணி செய்ய விடுறதில்ல. இந்த குற்றங்கள் நடப்பதற்காக வழிவகுக்கணுன்றதுக்காண்டி தான் உளவுத்துறை டிஐஜியை கூட்டிகிட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போனார்னு சொல்லி பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சுமத்துறோம். மறைமுகமாக திமுக ஜாஃபர் இவருக்கு சப்போர்ட் பண்ணலை. ஜாஃபர் சாதிக்கு நேர்முகமாகவே திமுக அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் திமுக தரப்புலேருந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது டெல்லியில். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு முதல்வர் குற்றச்சாட்டுறீங்க, அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு ஒரு போதை மாநிலமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? அவரோட ஹாரிஜின் எங்கே? ஜாஃபர் சாதிக் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், யார் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தார், எந்த தமிழ்நாட்டு போலீஸ்கிட்ட அதை நின்று தானே அவார்டு வாங்கினார்? அப்புறம் யாரை சொல்லுவோம் நாங்கள்? அவர் எந்த இந்தியாவில் இல்லைங்க, உலக நாடில் எங்கே போய் மாட்டினாலும் அவர் யார்? இந்தியனில் தமிழன், இப்படி தானே வரும். கடைசி ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? தமிழ்நாடு முதலமைச்சர் தானே. அண்ணாமலை சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? முழுக்க தென் தமிழ்நாடுன்றதை விட தென் தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி கொள்ளைக்கு காரணமே காரணம் இந்த போதை கஞ்சா. சரளமாக எங்கே வேணாலும் பெட்டி கடையில் கூட வாங்கலாம். தென் தமிழ்நாடு போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் பஞ்சமே இல்லை. இந்த காசி மதுராலெல்லாம் போனீங்கன்னா இந்த பாங்கு பால், இந்த பஞ்சா இழுப்பாங்கள்ல சிமிலி, அதெல்லாம் அங்கே அசால்ட்டாக கிடைக்கும். ஏன்னா அந்த அகோரிகள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தமிழ்நாடும் அகோரிகள் மாநிலமாக மாறுது. இங்கே எல்லா பேரும் கஞ்சா அடிக்கிறான், கஞ்சா அடிச்சுட்டு கொலை பண்ணுறான், மாத்திரை போடுறான், எல்லா மெடிக்கல்லையும் போதை மாத்திரை கிடைக்குது, ஊசி இன்ஜெக்ஷன் பெத்தடின் இன்ஜெக்ஷனுக்கு ஈஸியாக கிடைக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, சம்பாரிச்சிக்க, நீ மறுபடியும் இந்த கட்சியை வளர்த்து காட்டு, அடுத்து நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், இதுதான் இவங்களோட தாட்டே தவிர மக்கள் நாசமாக போனான்னா வருங்கால இளைஞர்கள் எப்படி இருந்தால் என்னன்ற சித்தாந்தத்தில் தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. இல்லை சார், இப்போ திமுகவில் பல குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகள். ஆனால் இந்த கஞ்சா இல்லை இந்த போதைப் பொருட்கள் விற்று தான் அவங்க சம்பாதிக்கணுன்ற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு விஷயம், திமுகவை பொறுத்தளவுக்கு மணி மைண்டட் பார்ட்டி. பணம் எங்கே கிடைக்கிறதுனால எல்லா இடத்துலையும் கை வைப்பாங்க. G2 எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு பணம் எங்கே கிடைக்குதோ அங்கே எல்லா இடத்துலையும் கை வைப்போம். இவங்களுக்கு தான் கட்டிங் தான். அவங்க போய் கஞ்சா விற்றாங்கன்னு நான் சொல்லலை, அவங்க போய் ஹெராயின் விற்றாங்கன்னு நான் சொல்லலை. விற்கிறவனுக்கும் துணையாக இருந்தாங்க. அவன் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும். சினிமா துறையில் இருக்கிறவனுக்கு பூரா சப்போர்ட்டு. சினிமா படம் எடுக்கிறதுல அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அமீரை பிடிச்சி விசாரணைக்குள்ளே கொண்டு வந்தோம்னா நிறையா விஷயங்கள் இதில் வரலாம். ஏன்னா அவர் வாயில் ஒன்றும் பேசுவார், மனசில் ஒன்றும் வைப்பார். அவர் தான் சொன்னார், ராமருக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். அப்போ நான் கேட்கலாம், என்னுடைய சகோதரர்கள் இஸ்லாமியர்களுக்கும் இங்கே இருக்கும் நபிகள் நாயக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்டால் என்ன ஆகும்? ராமர் தமிழ் கடவுள், நபிகள் நாயகன் தமிழ் கடவுளா? இந்த மாதிரி மத பிரச்சனைகளை ஏற்படுத்தி அமீர் குளிர்காகக்கூடியவர். அமீர் 2 சமூகங்களை ஒட்ட விடுறதில்லை, இஸ்லாமியர்களும் இந்துக்களையும் ஒட்ட விடுறதே இல்லை. ஒரு நல்ல இஸ்லாமியருடைய தாட் என்ன? பிற மதங்களை இழிவு செய்யக்கூடாது, பிற மதங்களை விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனால் அமீரோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து மதங்களை இழிவாகவே பேசுவார், இந்து மதத்திற்கு எதிராகவே பேசுவார். ஆனால் அவர் நல்ல இஸ்லாமியர் கிடையாது. இந்த போதைப் பொருள் கடத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த போதைப் பொருள் கடத்தல்கள் இஸ்லாமிய பெயர் தாங்கிய பயங்கரவாதிகள் இவர்கள்லாம். இவர் ஆளை கொண்டாதான் பயங்கரவாதின்னு இல்லை, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கொண்டாலும் இவர்கள்லாம் பயங்கரவாதிகள் தான். அதனால் இஸ்லாமிய பெயர் தாங்கிய பயங்கரவாதிகள் அமீர், சாபர் ஜலீல் போன்றவர்களெல்லாம் கடுமையான இரும்புக்கரம் கொண்டு அடக்கலைன்னா இந்த கேஸுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கிடைக்கும்? இவன் மறுபடியும் வெளியே இந்த வேலை பார்ப்பான். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இதை உயர் நீதிமன்றங்களோட உச்ச நீதிமன்றம் இதுக்கு மாவட்டாவோ முன்ன இதுக்கு உரிய தனியான புலன் விசாரணை போட்டு இதில் சம்பந்தப்பட்ட எந்த நடிகராக இருந்தாலும் எந்த இயக்குநராக இருந்தாலும் இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும். எனக்கு இன்னுமே நிறைய நடிகர்கள் மீது சந்தேகம் உண்டு. நிறைய பேர்கள் இந்த வெற்றிமாறன் அண்ட் கோ ஒரு குரூப் இருப்பாங்க, அந்த தனுஷ்,
அதில் அந்த தெரியும், அந்த அந்த எல்லா டீமுக்கும் இதில் தொடர்பு இருக்குது. இதில் யாருக்குமே வந்து தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமீர் சொல்கிறாரு, இவர் என்னைய கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டார் அப்படின்னு. யார் சொல்கிறார்? ஜாஃபர் சாதிக் வந்து அமீர் ஒரு இன்டர்வியூவில், நான் எதுவுமே எட்டுக்கட்டி பேசலை, அவர் என்னைய கேட்காம எந்த விஷயமும் இவர் செய்ய மாட்டார், எல்லாத்துக்கும் எல்லா பிஸ்னஸுக்கும் என்னை முன்னிறுத்தி தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஏன் தமிழ்நாடு காவல்துறை இன்ன வரைக்கும் அவர் கைது செய்யலை? அவரோட வாய்ஸோ அவர் வீடியோவோ மார்ஃபிங் பண்ண முடியாது. அவர் நேரடியாக பொது வெளியில் ஒரு இன்டர்வியூவில் ஜாஃபர் சாதிக் முதுவை தட்டி கொடுத்து, இவர் என்னை கேட்காம எந்த தொழிலும் பண்ண மாட்டார், எந்த தொழில் பண்ணாலும் என்னை முன்னிறுத்தி தான் பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவர் ஏன் இந்த ட்ரக்கு விஷயத்தை இவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார்ன்றது தான் நம்மளுடைய கேள்வி. இல்லை, அப்போ அமீர் வந்து எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்கிறதே வந்து ஒரு போலியானது தான். ஏங்க, ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாருன்னா என்ன செய்வோம்? தம்பிங்க வாப்பா, என்னை இப்போ பயங்கரமாக டாச் சோசியல் மீடியாவில் என்னை அப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த என்னோடய ஃபோன் இந்தப்பா, என் ஃபோன் ஐஃபோன் வச்சுக்கப்பா, நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், இதை நம்ம சோசியல் மீடியாவில் போட்டு விடுமான்னு சொல்கிறது தானே எதார்த்தம்? ஒரு கல்யாண வீட்டில் இந்த மாதிரி ஒரு மைக்கை மாட்டிக்கிட்டு உட்காந்து பேசுகிறது எதார்த்தமா? அது திட்டமிட்டு நான் தன்னை தூய்மையான காட்டிக்கிறணும், நம்மளை தூய்மையாக காட்டிக்கணுன்றக்காண்டி ஒரு யூடியூப் சேனலை வர சொல்லி அதில் எடுத்து போகிறது எப்படி இவர் வந்து யோக்கியனாக இருக்க முடியும்? அப்போ இவர் வந்து ஒரு குற்றத்தை மறைக்க பல குற்றங்கள் செய்ய முனைகிறார். இவர் வந்து பேசாமல் ஒத்துக்கிட்டு போயிடலாம். அந்த பையன் நல்லவங்க, நான் எவ்வளோ சொன்னேங்க, அட்வைஸ் பண்ணேன், அவன் கேட்கல, அவன் பண்ணிட்டான், அதில் அந்த குற்றத்திலும் எனக்கு பங்கு இருக்குன்னு கேட்டால் குற்றங்கள் வந்து இவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளாவது குறைக்கப்படும். ஆனால் இவர் வந்து எனக்கு என் குடும்பத்துக்கு அசிங்கமாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குன்னு இவர் டைலாக் பேசுகிறதுல இது வேலையில் முழுக்க நனைஞ்சு வெளியே வந்தாச்சு. இனி முக்காடு போட்டு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அமீரை பொறுத்தளவுக்கு இந்த குற்றத்தில் அவராக வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நம்பர் 1, என்னுடைய தூரத்து உறவினர் சொன்ன காணொலி இன்னும் இணையதளத்தில் இருக்குது. நம்பர் 2, என்ன கேட்காம எந்த தொழிலும் பண்ண மாட்டார் ஜாஃபர் சாதிக்னு சொல்கிற வீடியோ இன்ன வரைக்கும் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நபர் எப்படி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்னே சொல்லியிருக்காரு, ஒரு இடத்துல பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட நபர் ஏன் இதை செஞ்சிருக்க மாட்டார்? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மத மோதலுக்கும் தமிழ்நாடு நடக்கக்கூடிய மத பிரச்சனைக்கும் தமிழ்நாடை சுடுகாடாக மாற்றுவதற்கும் முழுக்க பின்னால் இருந்து செயல்பட்டு பணங்களை சேகரித்து 2047 இந்தியா இஸ்லாமிய நாடாக மாறும் அப்படின்னு சொன்ன எஸ்டிபி மாநாட்டில் இவர் இருக்கார். எஸ்டிபிக்கு இவர் ஆதரவாளர். எஸ்டிபிக்கு தேவையான ஃபண்டுகள் இங்கேருந்து தான் ஜாஃபர் சாதிக் வழியாக தான் போயிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பயங்கரவாத செயல்களுக்கும் இவங்க தான் காரணம். ஜாஃபர் சாதிக்கும் இவரும் தான் காரணம், அமீர் தான் காரணம். இவர்களை வந்து உடனே கைது பண்ணணும். ஏன் வாக்குமூலம் இருக்குது, ஏன் அரசாங்கம் இன்ன வரைக்கும் யோசிக்குது? இல்லை சார், அவரை கட்சியை விட்டு உடனே நீக்கிட்டாங்க இல்லையா? சஸ்பெண்ட் இடைநீக்கம் பண்ணாமல் உடனடியாக கட்சியை விட்டு நீக்கம் பண்ணிட்டாங்க இல்லையா? பெரிய தண்டனை. உலகத்தில் இப்படி ஒரு தண்டனை எந்த அரசியல் கட்சியும் கொடுக்க முடியாது விஷால. ஏங்க, விருதுநகரில் ஒரு ஊமை பெண் கற்பழிக்கப்படுறா 6 மாத காலமாக. அதில் 4 திமுக காரங்க தான் அந்த கற்பழிக்கிறாங்க. ஒரு இளைஞரணி பொறுப்பாளர், ஒரு வட்டச் செயலாளர் எல்லாம் சேர்ந்து. சட்டசபையில் துரைமுருகன் வாசிக்கிறார், நான் வந்து இந்த பெண் பட்டியலின பெண், அதை அண்டர்லைன் பண்ணணும், இந்த பட்டியலின பெண் கற்பழிக்கப்பட்டதற்காக இவங்களை அடிப்படை உறுப்பிலேருந்து நீக்கிறோம் அப்படின்றார். அடுத்து முதலமைச்சர் எந்திரிச்சு பேசல, பெரிய வழக்காக பேசப்பட்டது சட்டசபையில். முதலமைச்சர் என்ன பேசுகிறாரு? தமிழ்நாட்டில் முன்மாதிரியான வழக்காக இதை நான் எடுத்து நடத்துவேன்னு சொன்னார். எல்லாரும் 90 நாளில் வெளியே வருவேன், அவன் 40 நாளில் வெளியே வந்துட்டான். இதுதான் இவங்களுடைய லட்சணம். அதனால் வந்து இவங்க வந்து எந்த ஒரு குற்றவாளிகளையும் தப்பிக்க விடுறதுக்கான எல்லா வேலையும் இவங்க செய்வாங்களே தவிர, எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எந்த தார்மீக பொறுப்பும் இல்லை. எல்லாத்துக்கும் அமீரும் இவங்க எல்லாமே காரணம். இப்போ அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி ஒரு காணொலியும் வெளியிட்டு இருந்தார். எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து தமிழ்நாடு முழுக்க போகும்பொழுது கிராமங்கள் வரைக்குமே வந்து இந்த போதைப் பொருட்கள் அதிகமாக பரப்பப்படுதுன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. அப்போ மக்களுமே இந்த பாதிப்பை உணர்றாங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு சொல்லி பெண்கள் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்க சூழலில் இந்த போதைப் பொருட்கள்னாலையும் சாமானிய மக்கள் கிராம லெவலில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கா? ஒரு விஷயம் விஷால், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையை வச்சுருக்கோம். அந்த ஒத்த பிள்ளையும் நாட்டுக்கு நல்லா இருக்க மாட்டுது, வீட்டுக்கு நல்லா இருக்க மாட்டுது. எங்களை மாதிரி கலாச்சாரம் பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்குற குடும்பங்கள் ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில். 50% பேர் 50% பேர் குழந்தைகள் எப்படி இருக்குன்னா தருதலையாக தான் வருது. அது மண்டை விட்டுற ஸ்டைலும்,
அது எந்த சமூகத்தையும் நான் குறிப்பிட விரும்பலை. எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்குன்னா, மண்டையில் கோடு போட்டுருக்க, பெயிண்ட் அடிச்சுக்கிற, அவன் அந்த ஒத்த பிள்ளை பெற்று வச்சுருக்கான்னு அவன் கேட்குறதெல்லாம் இந்த பெற்றவங்க வாங்கி கொடுக்க, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் மிரட்டுறான். நம்ம ஒத்த பிள்ளை தானே வச்சுருக்கான், நம்ம சம்பாதிக்கிறதுலாம் யாருக்கு? இப்படியே கொடுத்து கொடுத்து எங்கன்னா அவன் போதைப் பொருளில் போய் நிற்கிறான், கஞ்சாவில் போய் நிற்கிறான், மாத்திரையில் நிற்கிறான், ஊசியில் நிற்கிறான். அப்போ அந்த ஒத்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. இந்த பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போகிறோன்னு அண்ணாமலை சொன்னதில் 200% உண்மை. ஏன்னா ஒத்த பிள்ளையை கண்டிச்சா செத்து போயிடுவான், ஒரு ஹார்டாக பேசினா வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். அதனால் அவன் செய்கிற எல்லா தருதலைத்தனத்தையும் பொறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி பேரண்ட்ஸ் இருக்கான். அதனால் இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறது 200% கிராமம் வரைக்கும் கஞ்சா போயிடுச்சு. என்னுடைய புறநகர் மாவட்ட செயலாளருடைய பையன் ராமர், என்னுடைய புறநகர் மாவட்ட செயலாளர், அவரோட பையன் இறந்து போயிட்டான். திடீர்னு போய் பார்த்தா உடம்பு பூரா ஊசி, பெற்றவங்களுக்கே தெரியல. ஊசியை போட்டு வந்து படுத்துக்கிற இவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இவங்க போய் ஆஸ்பத்திரிக்கு போங்க, உடம்பு பூரா பெத்தடின் இன்ஜெக்ஷன். எங்கே? உசிலம்பட்டியில் 50-60% இன்னும் போதை பொருள் விற்கிறான், ஊசி போடுறாங்க அங்கே. உசிலம்பட்டியே அப்படின்னா ஒரு குக்கிராமம், உசிலம்பட்டின்றது வந்து கிராமம். அங்கே இருக்கக்கூடிய இளைஞரையே இப்படி இந்த போதைப் பொருள்கள் கெடுத்து வச்சுருக்குன்னா, வீரத்துக்கும் ரோசத்துக்கும் பேர் போன நாடு, சுதந்திர போராட்டத்தில் முன்னாக நின்று நடத்திய நாடு உசிலம்பட்டி நாடு, இன்றைக்கி போதைப் பொருளுக்கு அடிமையாக உட்காந்துருக்குன்னா காரணம் யார்? இந்த அரசாங்கம். ஆளுகின்ற அரசாங்கம் சரியில்லை. தென் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா கொலைக்கும் காரணம் என்ன? வெறித்தனமாக போய் கொள்றானே. என்னுடைய மாவட்ட செயலாளர் வெட்டி கொள்றாங்க மதுரையில். முத்துக்குமார் என்னோட அருமையான தம்பி, கொண்டவனை கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன். எல்லாம் ஒன்றா இருந்தவங்க கொலை பண்ணிடுறான். நான் கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப அவன் சொன்ன விஷயம் அதிர்ச்சிகரமான விஷயம். நான் போதையில் என்ன செய்யணும்னு தெரியாமல் செஞ்சுட்டேன். அன்னை மேலே எனக்கு ரொம்ப உயிராக இருப்பேன். ஆனால் நான் போதை அடிச்சுட்டு தண்ணியில் அவரை கொல்றோன்றது தெரியாமே நாங்கள் கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் காலையில் வருத்தப்பட்டோன்றான். ஒரு மனிதன் கொலை செய்யக்கூட தயங்காத ஒரு போதைப் பொருள் தமிழ்நாட்டில் விற்றுக்கிட்டு இருக்கு. ஊசி போடுறான், மாத்திரையும் போட்டுக்கிறான், கஞ்சா அடிச்சிடறான். அது பெத்த தாயாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தாலும் சரி, ரேப் பண்ணுறான். நடக்கலைன்னு சொல்ல முடியுமா? விஷால்னால் சொல்ல முடியுமா? ஆதாரத்தை என்னால் தூக்கி போட முடியும். எத்தனையோ விஷயங்கள் எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது. இப்படி ஒரு கொடூரமான குற்றம் செஞ்ச ஜாஃபர் சாதிக்கு, அமீர் போன்ற அவர் கூட்டாளிகளை ஏன் இன்ன வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் கைது பண்ணலை? ஏன் உளவுத்துறை வந்து இவ்வளோ மெத்தனம் போக்காக இருக்குது? ஏன் இன்னைக்கு சுற்றுலா போகிறாரு டிஐஜி? உளவுத்துறை டிஐஜிக்கு முதலமைச்சரோட என்ன வேலை? இவரே உல்லாச பயணம் போகிறாரு. இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சிச்சே, சிலிண்டரு சைலேந்திர பாபு என்ன சொன்னார்? கார் வெடிகுண்டுனார். நம்ம சொன்னால் கார் வெடிகுண்டுன்னு, கார் சிலிண்டர் வெடிச்சிச்சுன்னு அவர் சொன்னார். குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா இல்லையா? மைனாரிட்டின்ற ஒரு கேடர் இருந்தால் போதும், விஷால் குண்டு வைக்கலாம், திருமாறன் குண்டு வைக்கலாம், எல்லாருமே குண்டு வைக்கலாம் இங்கே. ஏன்னா அவனை தொட முடியாது. ஏன்னா மைனாரிட்டி, வாக்கு போயிடும். அதே மைனாரிட்டியில் இந்தியாவளி சுன்னத் வழி ஜமாத்துன்னு ஒரு ஜமாத் இருக்குது. அந்த ஜமாத்தில் சார்ந்தவங்க எல்லாருமே தூய்மையான இஸ்லாமியர்கள். எந்த இடத்துலையும் அடித்து சொல்லுவேன், சுன்னத் வழி ஜமாத். அதே மாதிரி கிறிஸ்டானிட்டியில் ஆர்சி, டிஎல்சி, சிஎஸ்ஐ, இந்த 3 கிறிஸ்டானிட்டி, இவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். உண்மையான இஸ்லாமியர்கள் சுன்னத் வழி ஜமாத். மற்ற எல்லாம் டூப்ளிகேட்டு. அவன் பூரா வந்து என்ன, உனக்கு எனக்கு சண்டை எழுத்து விடணும், நீ நானும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, இஸ்லாத்தை தவறாக படிச்சுட்டு, இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு, இஸ்லாத்தில் அதை சொல்லியிருக்கு இதை சொல்லியிருக்குன்னு சொல்லி எல்லாரையும் சொல்கிறானே. இஸ்லாமிய பெயர் தாங்கிய பயங்கரவாதிகள் தான் இங்கே நாட்டில். இஸ்லாமியர்கள் யாரும் கிடையாது இங்கே பயங்கரவாதிகளாக. இஸ்லாமிய பெயர் தாங்கிய இஸ்லாம்னு சொல்லிக்கிட்டு அவன் பயங்கரவாதம் பார்க்குறவன் இஸ்லாமியர் கிடையாது. அவன் இன்றைக்கி அப்படிப்பட்ட நபர்கள் தான் தமிழ்நாடு முழுதும் அல்ல, இந்தியா முழுதும் நிறைஞ்சிருக்கிறாங்க. விஷால், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4வது முறையாக இந்த வருடம் துவக்கத்தில் வந்திருக்காரு. தொடர்ச்சியாக பாஜகவை ஆதரிக்கிற சில பேர் சொல்கிறது என்னென்னா, 2014லையும் சரி 19லையும் சரி நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை நம்பி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ தொடர்ச்சியாக நரேந்திர மோடி வர்றதன் மூலமாக இன்னும் அவருடைய விஸ்லிஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு விஷயம், இவங்க எம்பி கொடுக்கல, 4 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு 5வது ஆளாக வந்திருக்காங்க. இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாடு. இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இந்த நாட்டின் ஐஎஸ்ஓருடைய தலைவர் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்த நாட்டினுடைய அமைச்சர் ஐடி விங் அமைச்சர் யார்? எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சால்
திருப்பி செய்வோன்றதில்லை, நீ செய்யாட்டாலும் நான் செய்வேன். ஏன்னா தமிழுடைய பாரம்பரியத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி உணர்ந்திருக்காரு. தமிழ் உலகத்தின் தொன்மையான மொழி, சமஸ்கிருதத்திற்கு முதன்மையான மொழின்னு சொல்கிறார். இப்படி தமிழை முழுமையாக உள்வாங்கி உலகத்தில் தோன்றி கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் மூத்த குடியான தமிழ்குடி அப்படின்னு சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவர் இந்த தமிழ் மக்களை உண்மையாக நேசிக்கிறார். என்னை நேசிக்காமல் கொட்டுவது தேல் குணம், மன்னிப்பது மனித குணம். நீ என்னை என்னதான் கொட்டிக்கிட்டே இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுற வேலை, நான் மனிதனாக இருந்து முனிவனாக இருந்து உங்களை காப்பாற்றுவது வேலைன்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். இன்றைக்கி அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. இன்றைக்கி ஒரு யங்ஸ்டர், ஒரு காவல்துறையை சேர்ந்தவர், இந்த நாட்டில் அறிவிக்கப்படாத டிஐஜி திரு அண்ணாமலை இங்கே வந்து ஆட்சியில் இல்லாத முதலமைச்சராக இருக்கிறார். இந்த மக்களை நல்வழிப்படுத்தணுன்றதில் எல்லாரும் முனைப்போடு செயல்படுறதை விட ஒரு 200% முனைப்போடு செயல்படுறார். அது மட்டும் இல்லை, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஒரு ஐபிஎஸ் படித்தவர் மக்களுக்காண்டி வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு 250 நாளைக்கு மேலாக கடும் வெயில், நான் பார்த்துருக்கேன். நான் 200 நாள் அவரோட நடந்திருக்கேன். 200 நாளில் எங்கள் பார்ட்டி ஆளுங்க போயிருக்காங்க. நான் ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கலந்துக்கிட்டு இருக்கேன். அந்த வெயிலெல்லாம் மனுஷன் கருகிடுவோம். அந்த கருப்பு தான் இன்னும் எனக்கு உடம்புலேருந்து கூட மாறலைன்னு வச்சுக்கோங்க. அவரெல்லாம் அப்படியே அந்த முடியெல்லாம் கருகிற வெயிலில் போவார். அவர் போகலாம், ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் கட்சியை வளர்க்குறதுக்காகவும் கட்சியை உருவாக்குறதுக்காண்டி போகலாம். ஏன் அந்த ரோட்டில் நிற்கிறான் பாருங்க, இவன் ஏன் நிற்கணும்? மூட்டையை தூக்கிக்கிட்டு, பையை தூக்கிட்டு, குழந்தையை தூக்கிட்டு ரோட்டில் அவர் பேசுவார். அந்த பஸ்ஸில் நின்று கீழே நின்று இந்த மக்கள்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு மாற்றத்தை விரும்புகிறானா இல்லையா? என்னதான் அவர் சொல்ல வராருன்னு கேட்பானா இல்லையா? இந்த நிலை தமிழ்நாட்டில் கண்டிப்பான முறையில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 40 வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது. 40 வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையை திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு உருவாக்கி வச்சுருக்காரு. ஆனால் இன்னும் வந்து கூட்டணி வந்து அமையலை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து எதிர்க்கட்சியிலேருந்து வருது. ஏன்னா அண்ணாமலை சொல்கிறாரு கூட்டணி கதவுகள் மட்டும் இல்லை, ஜன்னல்களும் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போது மோடி அவர்களும் வந்திருக்காரு, அமித்ஷா அவர்களும் வந்திருக்காருன்னு போது இன்னும் கூட்டணி வந்து சரியாக அமையலையோ அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நாங்கள் 2016 இருக்கக்கூடிய கூட்டணிகள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அதிமுக மட்டும்தான் விலகி நிற்கிறாங்க கருத்து வேறுபாடு காரணமாக. அதுவுமே நான் சொல்கிறேன், உள்ளே வந்துடுவாங்க. அதுக்கான வேலைகள் கண்டிப்பான முறையில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்படி வரலைனாலும் கவலைப்படுறதுக்கு பாஜக தயாராக இல்லை. பாஜக தலைமையில் 3வது அணி தமிழ்நாட்டில் அமையும். அந்த அணியிலே பெரிய மாபெரும் ஜாம்பவான்கள்லாம் இணைய இருக்கிறாங்க. ஒரு கட்சி வருது போகுதுன்னா அரசியல் என்பது ஒரு திருவிழா, 20 நாள் திருவிழா. அதை வச்சு நம்ம எந்த கட்சியும் நம்ம எடை போட முடியாது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரையிலும் பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அமையணும். அதுதான் நல்லது. அப்படி அமைந்தால்தான் ஆரோக்கியமான கூட்டணியாக. எத்தனை வருஷங்க மாற்றி இவங்களை பார்க்குறது? இவரை பார்க்குறோம், அவரை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம். ஒரு தோசையை திருப்பி போடலான்னு விளங்காதுங்க. அதனால் வந்து ஒரு புதிய மாற்றம், புதிய அரசியல் சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாங்க படித்த யங்ஸ்டர்ஸ்லாம். இப்போ தம்பி விஜயை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இப்போ ஒரு வடிவேல் ஒரு படத்தில் 2 பேர் சீட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பான். இவன் உட்காந்துருப்பான், வடிவேல் வந்து உட்காந்துருப்பார். அவங்க 2 பேர் சீட்டு விளாண்டு ஒருத்தர் வின் பண்ணுவேன், இவன் ஒரு 100 ரூபா எடுத்து போடுவேன். நீங்கள் தான் விளாடவே இல்லையே, சும்மா எடுத்துக்கங்க அப்படின்வான். அது மாதிரி தான் இந்த விஜய் உன்னைய கூப்பிடவே இல்லைல்ல, நீ எதுக்கு உள்ளே வந்த? இப்போ காரணம் என்னென்னா 2024 எலெக்ஷனில் குழப்பத்தை ஏற்படுத்தணும். எல்லாம் அண்ணாமலை 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 அப்படின்னு போகிறாங்க. மிஷினரிகளுடைய ஏஜெண்ட் தான் விஜய். மிஷினரிகளுக்கு தேவையான ஃபண்டு வரல. நான் சொன்ன 3 கிறிஸ்டியானிட்டியை வந்து ஃபண்டு எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய ஆர்சி, டிஎல்சி, சிஎஸ்ஐ, அதை தாண்டின அமைப்பு இருப்பான் பாருங்கள். புது ஜீசஸை பார்க்குற புது தலைவர்கள், புது ஊழியக்காரர்கள், இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ண ப்ராடக்ட்டு தான் விஜய். இந்த தம்பி என்ன செய்கிறார்னா, அண்ணாமலை பக்கம் இளைஞர்கள் போயிடக்கூடாது. இது திமுக மிஷினரிகள் எல்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து கட்சி ஆரம்பிங்க, இப்போ கட்சி ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, கட்சியை ஆரம்பிச்சிருக்காருல தம்பி, இது வரைக்கும் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரா? இல்லை, ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, இந்திய தேசியத்தை ஆளக்கூடிய நீ இந்திய அளவில் ஒரு கட்சியை பதிஞ்சிருக்கீங்க, அந்த கட்சியினுடைய பாரத பிரதமரோ அவருடைய நிறைகுறைகளை பேசியிருக்காரா? இல்லை, அவர் கட்சி ஆரம்பிக்கிறதே இப்போ இருக்கிறவங்க சரியில்லைன்றதுனால தான். அப்போ அந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டாம். சரி, பெத்தவருக்கு சோறு போட்டாரா விஜய்? மக்களை விட்டுருங்க, அரசியல்வாதிகளை விட்டுருங்க, அவன் எப்பயுமே சரியாக இருக்க மாட்டேன். பெத்த அப்போ ஆத்தாலும் ரோட்டில் எதிர்றாங்களே.
முதல்ல குடும்பத்தையே சரி பண்ணாதவர் அவர் எப்படிங்க நாட்டை சரி பண்ண போகிறாரு? இந்த ஜாஃபர் சாதிக் சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திமுக அரசாங்கம் இந்த வழக்கை வந்து மிக துரிதமாக நடத்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி செந்தில் பாலாஜி வழக்கு எப்படி போச்சு? இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி தான் போயிடும். ஒன்றுமில்லாமல் ஆக்கி உள்ளேயே வச்சு ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனை வந்து கொஞ்ச நாளில் மறக்கடிக்கிச்சு. இப்போ செந்தில் பாலாஜி என்ன செஞ்சார்? மறந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி வந்தார் போனார், ஐயோ அப்பா நான் இங்கே கூட்டுக்கு போய் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே பண்ணாமல் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணார்னு சொல்லி இப்போ ஒரு வேலையை பார்த்தாங்க. எல்லாம் என்னென்னமோ செஞ்சு கொண்டு போய் உள்ளே விட்டு வந்துட்டாங்க. ஒரு 5 வாரம் அதிகபட்சம் ஊடகத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நபர். இன்றைக்கி செந்தில் பாலாஜியை விஷாலும் பேசுகிறதில்ல, நானும் பேசுகிறதில்ல, ஊடகம் பேசுகிறதில்ல. அந்த நிலை தான் இங்கே வரும். மழுங்கடிக்கப்படும் இந்த வழக்கு. தமிழ்நாட்டிலே இந்த ஜாபர் சாதிக்குடைய வழக்கு மழுங்கடிக்கப்படும். அப்படி நாங்கள் விட மாட்டோம். திரு அண்ணாமலை இருக்கிறார், இதை செந்தில் பாலாஜி வழக்கு மாதிரிலாம் விட மாட்டார். இதை நோண்டி நொங்கு எடுக்காமல் விட மாட்டோம். ஏன்னா நாட்டிலே இளைஞர்கள் இன்றைக்கி இந்த உலக நாடுகளே உலகத்தின் குருவான நாடு இந்தியா, அதில் தமிழ்நாடு உலகத்தின் குருவின் தந்தை. அந்த நாட்டில் ஒருத்தன் பிறந்து கஞ்சா போதை வஸ்துக்களை விற்கிறான். இது அட்டைன்னு ஒன்று இருக்குல்ல, அட்டை. ராமநாதபுரத்துலேருந்து அட்டையை கட்டிட்டு வராங்க அந்த கீழக்கரை பாய்கள்லாம். காவல்துறை போய் தடுத்து நிறுத்துது. அந்த காவல்துறை 18 பேரை அடித்து கொண்டு போய் ராமநாதபுரம் ஜிஹெச்சில் போய் கிடந்தான். அன்னைக்கு கூட இந்த போலீஸு மந்திரி ஸ்டாலின் என்னன்னு கேட்கல. ஆனால் நாங்கள் கேட்டோம். அதே மாதிரி ஜாபர் சாதிக்கினுடைய வழக்கில் குற்றவாளிகள் யாரெல்லாம் இருந்தாலும் எவனையும் விட மாட்டோம். அரசாங்கமே அமைதியாக இருந்தாலும் எங்களுடைய கட்சி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சும்மா இருக்காது. இந்து அமைப்புகள் சும்மா, ஏன்னா இந்து அமைப்புகளுக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் இந்த தேசத்தினுடைய பற்று இருக்கும், வேறு எவனுக்கு இருக்காது. ஏன்னா இந்த கூட்டம்லாம் நான் தேசிய கொடி எரிச்ச கூட்டம், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணான்னு சொன்ன கூட்டம், இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு கருப்பு நாள்னு சொன்ன கூட்டம். அவனுக்கு இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட நாங்கள் இருக்கிறோம். இந்த வழக்கை நாங்கள் சும்மா விட மாட்டோம். நிச்சயமான தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.